அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக நாம் சமணத்தினுடைய அறக்கருத்துக்களை பயின்று வருகிறோம். அந்த வரிசையிலே அருங்கலச்சிப்பு என்ற நூலிலே இருந்து இல்லற நெறி குறித்து நாம் பயின்று வருகிறோம். நற்காட்சிக்கான குற்றங்கள் என்பது குறித்த தலைப்பிலே 3 மூடங்கள் என்பது குறித்து நாம் தற்போது பார்த்து வருகிறோம். 3 மூடங்கள், மும்மூடம் என்று சொல்லக்கூடிய 3 மூடங்கள்: உலக மூடம், தேவ மூடம், பாஷண்டி மூடம் என்று சொல்லக்கூடியவை. இதிலே உலக மூடம் குறித்தும் தேவ மூடம் குறித்தும் நாம் பார்த்தோம். இன்றைய பதிவிலே பாசண்டி மூடம் என்பது குறித்து அருங்கலச்சிப்பு நூல் என்ன கூறுகிறது என்பதனை நாம் பார்க்க இருக்கிறோம். பாசண்டி என்று சொன்னால் சாதுக்கள், அதிலே சரியான நெறியிலே செல்லாமல் தவறான நெறியிலே செல்கின்ற சாதுக்களை அவங்க துறவு பூண்டிருப்பார்கள், துறவிலே இருப்பதாக கூறுவார்கள். ஆனால் அந்த நெறியானது சரியான நெறியாக இருக்காது. அதாவது போலி சாமியார் என்று நாம் கலோக்கியெல்லாம் சொல்லலாம். அவங்கள போலிச்சாமியார்கள் என்று வர்ணிக்கப்படுபவர்கள், தீய நெறியிலே, சரியற்ற நெறியிலே தங்களுடைய தவத்தினை அல்லது துறவினை மேற்கொள்பவர்களை பாசண்டிகள் என்று கூறுவோம். அவர்களை பற்றிய வர்ணனை, அவர்களை பற்றிய கருத்துக்களை இங்கு கூறுகிறார். அது பாசண்டி மூடம் என்று கூறப்படும். மாசுண்ட மார்க்கத்து நின்றாரை பூசித்தல் பாசண்டி மூடம் எனல். மாசுண்ட மார்க்கம், மாசு என்றால் குற்றம், அழுக்கு. அது போன்ற மாசு இருக்கின்ற மார்க்கம், வழி. அந்த வழியிலே நின்றாரை, நின்றாரை என்றால் அங்கு சாது கோலத்திலே இருப்பவர்களை, அதை பின்பற்றுபவர்களை, அந்த வழியிலே செல்பவர்களை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி இருக்கின்ற அந்த சாதுக்களை பூசித்தல், அவர்களை வழிபடுதல், வணங்குதல், அதைத்தான் பாசண்டி மூடம் என்று கூறுவார்கள். அதாவது தவறான வழியிலே, குற்றமுடைய நெறியிலே, அந்த மார்க்கத்திலே இருக்கின்ற சாதுக்களை பூசித்தல் என்பது அவர்களை வணங்குதல், வழிபடுதல். அதை பாசண்டி மூடம் என்று கூறுவார்கள். அப்போ அந்த தவறான நெறியிலே இருப்பவர்கள் என்பது குறித்து சில விளக்கங்களையும் நமக்கு உரைநூல்களிலே கூறுகிறார்கள். ரத்னகண்டகம் என்ன கூறுகிறது? ரத்னகண்டக சிராவச்சாரம் என்கின்ற ஆச்சாரிய ஸ்ரீ சமந்தபத்திரர் கூறியிருக்கிற கருத்து என்ன? அதையும் நாம் பார்க்கலாம். சக்ருந்த ஆரம்ப ஹிம்சானாம் சம்சாரா வர்த்தவர்த்தினாம் பாகண்டீனாம் புரஸ்காரோ ஞேயம் பாகண்டி மோசனம். அதாவது பாசண்டி மூடம் என்று சொல்லக்கூடிய அந்த போலி துறவிகள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று இதிலே கூறுகிறார்கள். ஆரம்ப ஹிம்சை, ஆரம்ப ஹிம்சை என்று சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இம்சை என்று சொன்னாலே எந்த உயிருக்கும் ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுத்தால் அது இம்சை. ஆரம்ப இம்சை என்று சொன்னால் ஒரு புலன் உயிர்களுக்கு இம்சையை தருவது. நீர், நிலம், நெருப்பு, வாயு மற்றும் தாவரங்கள், இவற்றையெல்லாம் நம்ம ஒரு புலன் உயிர் என்று கூறுவோம். இல்லறத்திலே இருப்பவர்கள் இந்த ஒரு புலன் உயிர்களுக்கு இம்சை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏன்னா ஏதாவது ஒரு தொழில் செய்கிறார்கள், விவசாயம் செய்கிறார்கள், அப்போது மரத்தை வெட்ட வேண்டியிருக்கு, நிலத்தை உழ வேண்டியிருக்கு, தண்ணீரினையும் பயன்படுத்த வேண்டியிருக்கு. இந்த போல் விஷயங்களெல்லாம் இருக்கிறதால அந்த ஒரு புலன் உயிர்களுக்கு அவர்கள் இம்சை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதாவது நம்மை போன்றவர்கள், இல்லறத்திலே இருப்பவர்கள், ஏதாவது ஒரு தொழிலிலே இருப்பவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு புலன் உயிர்களுக்கு இம்சையை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கூட 2 புலன் உயிரிலிருந்து 5 புலன் உயிர் வரைக்கும் இம்சை கொடுக்கக்கூடாது. அது கொடுத்தா தப்பு. இப்போ இந்த ஒரு புலன் உயிருக்கு இம்சை கொடுக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, தவிர்க்க முடியாதது என்று நாம் வைத்துக்கொள்ளலாம்.
ஆனால் முனிவர்கள் அவர்கள் அந்த ஒரு புலன் உயிர்களுக்கு கூட இம்சை கொடுக்கக்கூடாது. அதுதான் ஆரம்ப இம்சை என்று சொல்வது. ஆரம்ப இம்சை என்றால் ஒரு புலன் உயிர்களுக்கு இம்சையை கொடுக்கக்கூடியதை ஆரம்ப இம்சை என்று கூறுகிறோம். அந்த மாதிரியான இம்சைகளை அவர்கள் செய்தால் அது என்ன ஆகுன்னா, சம்சாரா வர்த்தவர்தினாம், அதனுடைய பிறவிகள் வளர்ந்து கொண்டே போகும். அந்த பிறவிக்கு முடிவு இருக்காது. பிறவிக்கு முடிவுனா முக்தி நெறிக்கு நம்ம போக முடியாது. திரும்ப திரும்ப பிறக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். சம்சார கடலிலே இருக்க வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்டவர்களை இந்த மாதிரியான ஆரம்ப இம்சை செய்கின்ற அந்த விதத்திலே இருக்கின்ற ஒரு சாதுக்களை, அந்த பாகண்டிகள், பாஷண்டி என்பது இங்கே பாகண்டி என்று வருகிறது, அந்த பாகண்டிகளை புரஸ்காரம் என்று சொன்னால் அவர்களை பாராட்டுதல் அல்லது அவர்கள் சொன்னதையெல்லாம் கேட்டு அது சரின்னு நினச்சிட்டு அந்த வழியிலே செல்லுதல், அவர்களை பின்பற்றுதல், அப்படி வைத்துக்கொள்ளலாம். புரஸ்காரம், நேயம், பாகண்டி, மோசனம். அதாவது அதுதான் அதை அறிந்து கொள்ள வேண்டும். பாகண்டி அந்த மூடம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பற்றுகளுடன் கூடிய ஆரம்ப இம்சை முதலிய காரியங்களை செய்பவர், பிறவி சுழற்சிக்கு உரிய செயல்களை செய்பவர் பாசண்டி சாது ஆவார். பிறவி சுழற்சிக்கு உரிய மாதிரி வேறு சில தவறுகளையும் கஷாயங்கள் மூலமாக தவறுகளை செய்பவர்கள், போய் பேசுகிறவங்க, அது மற்றவர்கள் பொருளுக்கு ஆசைப்படுபவர்கள், அது எல்லாமே பிறவி சுழற்சிக்கு காரணமாக இருக்கக்கூடியது. அது போன்ற ஆரம்ப இம்சை செய்பவர்களும் பிறவி சுழற்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய செயல்களை செய்பவர்களும் இருக்கக்கூடியவர்கள் பாசண்டி சாது என்று அழைக்கப்படுவார்கள். அவரை பின்பற்றுவதும் ஆதரிப்பதும் கூட பாசண்டி மூலமாகும். அவர்களையெல்லாம் அவர்களை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொல்வதும் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது என்று சொல்வதும் பாசண்டி மூலம் என்று புரிந்து கொள்ளலாம். இப்போ ஒரு சில விஷயங்களை நமக்கு உரை நூல்களில் கூறுகின்றன. அந்த பொய் சாதுக்களுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா, பரிகிரக பொருள்களை சேர்த்தல், தமக்கு என்று செல்வங்களை சேர்த்துக்கொள்ளுதல், வசதிகளை சேர்த்துக்கொள்ளுதல், தாம் இருப்பதற்கு ஒரு நல்ல இடம், உபயோகப்படுத்துவதற்கான ஃபர்னிச்சர், தேவையான அளவுக்கு உணவுகள், அதன் பிறகு ஒரு சில சௌகரியமான பொருள்கள், படுக்கை மற்றும் குளிர்சாதன பொருள்கள், மற்ற தேவையான பொருள்கள் என்னென்னா அதெல்லாம் நமக்கு இல்லறத்தில் இருப்பவர்கள் எல்லாம் என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அது போன்ற விஷயங்களை, பரிகிரக பொருள்களை எல்லாம் சேர்த்து கொள்ளுதல், அந்த மாதிரி சேர்த்து வச்சுருப்பாங்க. அவங்க தவம் செய்கிறேன் என்றும் சாது என்றும் கூறிக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் இதெல்லாம் வைத்திருப்பார்கள். அதே போல் இம்சை செயல் செய்து பிறவிச் சூழலில் உழல்வது, இம்சை செயலை செய்து நம்ம அதை பற்றி ஆரம்ப இம்சையை பற்றி பார்த்தோம். அறத்துக்கு மாறுபட்ட கருத்துக்களை பரப்புதல், நான் சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லிட்டு ஒரு சில, அதாவது பூசண மாதிரி கருத்துக்களை எல்லாம் நேரடியான அறத்தை பற்றி சொல்லாமல் அதில் கொஞ்சம் டீவியேஷன்ஸ் சொல்கிறது, அது பரவாயில்லைங்க, அதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது, உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இப்படிலாம் நீங்கள் மாறிக்கொள்ளலாம், அதை பற்றி கடைப்பிடிக்க முடியலையா கொஞ்சம் டீவியேஷன் வச்சுக்கொள்ளலாம். இந்த மாதிரியாக அறத்துக்கு மாறுபட்ட கருத்துக்களை பரப்புதல். இந்த மாதிரி என்னால் அந்த இதை செய்ய முடியல, உயிர்களுக்கெல்லாம் நான் செய்கிறதால இன்னல் வருகிறதுனா அது என்ன பண்ணுறது, நீங்கள் செய்கிற தொழில் அப்படி தான் இருக்குது, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, அந்த தொழிலை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க, நாணயமாக செய்யுங்க, ஏமாத்தாமல் செய்யுங்க, இப்படியெல்லாம் ஒரு டீவியேஷன் சொல்லி அவர்களுக்கு அந்த தொழிலை செய்வதற்கு அனுமதிப்பது. அது போன்ற அறத்துக்கு மாறுபட்ட கருத்துக்களை எல்லாம் பரப்புது. அதே போல் தான் பூஜைக்கு உரியவன் என்று நினைப்பது, தனக்கு எல்லாரும் பூஜை செய்யணும், வழிபாடு செய்யணும் அவங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஆசை, வெகுளி, மயக்கம் ஆகிய தோற்பசைகளுடன் இருப்பது, ஆசையோடு இருப்பது, கோபமோடு இருப்பது, மயக்கம் என்றால் தடுமாற்றத்தோடு அல்லது குழப்பத்தோடு விஷயங்களை எல்லாம் கையாளுவது, அது தோற்பசை. இந்த மாதிரி இருக்கிறவங்க. அலங்கார பொருள்கள், போர்க்கருவிகளை அணிதல், அலங்கார பொருள்களை வைத்துக் கொள்வது, நல்லா அலங்காரம் செய்து கொண்டு எவ்வளவோ நம்ம பார்த்துருக்குறோம். சாமியார்கள் என்று சொல்வார்கள், அவங்க அலங்காரம் செய்து கொண்டு காட்சி அளிப்பார்கள், அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய பலவிதமான மார்க்கங்களிலே அப்படி இருக்கின்றன. அதே போல் போர்க்கருவிகளை அணிதல், கையில் வேல் வச்சிட்ருப்பாங்க, வாள் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து கொண்டு இருப்பார்கள். குறி சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஆயுதங்களை எல்லாம் கையில் வச்சிட்ருக்கிற அவங்கெல்லாம் சாமியார்கள் என்று சொல்லிக்கொள்வார்கள். அது போன்ற விஷயங்களை எல்லாம் வைத்து கொண்டு இருப்பவர்கள். இவர்களெல்லாம் பொய் சாதுக்கள், பாசண்டிகள் என்று நாம் கூறலாம். அதே போல் இச்சைக்கு காரணமான நூல்களை படிக்க தூண்டி ராகத்வேஷங்களை வளர்ப்பவர். இச்சைக்கு காரணமான நூல்களை பற்றி, அதாவது விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நூல்கள்,
நான் வந்து நல்ல வாழ்வதற்காக, பணம் சம்பாதிப்பதற்கு இப்படியெல்லாம் செய்தால் செய்யலாம், சம்பாதிக்கலாம். அதாவது நல்ல வழியில் சம்பாதிக்கிறோன்னு சொல்லி சிலதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு சில விஷயங்களை எல்லாம் கூட நம்ம நூல்களிலே நிறைய பார்த்துருக்குறோம். அது போன்ற நூல்களை எல்லாம் கூட எழுதி சில தவசிகள் என்று கூறப்படுவர்கள் வெளியிட்டிருப்பதையும் நம்ம பார்த்துருக்குறோம். இச்சைக்கு காரணமான நூல்களை படிக்க தூண்டி ராக துவேஷங்களை வளர்ப்பவர்கள். ஒருவர் வந்து வியாபாரத்துக்கு தேவையான விஷயம் இப்படிலாம் செய்யலான்னு ஒரு சாது சொல்கிறாருன்னா, அது வந்து விருப்பு வெறுப்புகளை வளர்க்கும். எப்படி இருந்தாலும் பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தாலே அது வந்து விருப்பு வெறுப்புகளை பலரை வெறுக்க வைக்கும், சிலரை விரும்ப வைக்கும், தவறான வழியிலே போக வைக்கும். அது போன்ற நூல்களை படிக்க தூண்டுபவர்கள், இல்லை தானே படைப்பவர்கள். பேராசை கூடியவர், புலனாசை கதை சொல்பவர். பேராசையோடு அவர் இருப்பார். புலனாசைகளை வளர்க்கக்கூடிய கதைகளை எல்லாம் உணவு பற்றிய, சுவையான உணவு பற்றிய கதைகளை எல்லாம் சொல்வது, சௌகரியமாக எப்படி வாழ்வது என்பது பற்றியெல்லாம் சொல்வது, காதுக்கு இந்த இசைகளை எல்லாம் காதிலே கேட்டு நீங்கள் வந்து அந்த மனதை வந்து ஒருமுகப்படுத்தலாம், அல்லது மனதுக்கு நிம்மதியை கொண்டு வந்து தரலாம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே புலனாசை தான். புலனாசை என்பது காமம் மட்டுமல்ல, எல்லாமே தான். அந்த இனிமையான இசையை கேட்டால் மனம் அமைதியாகும் என்றெல்லாம் சிலர் கற்றுக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கூட சமணத்திலே துறவிகளால் சொல்லப்படுவதில்லை. நம்ம இல்லறத்தில் இருக்கிறவங்க அதெல்லாம் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவ்வாறு சொல்பவர்கள் போலி துறவிகள். அதே போல் மந்திரம், தந்திரம், ஜபம், பக்தி ஆகியவற்றால் நல்லறத்துக்கு மாற்றாக தீய எண்ணம் கொண்டு செய்பவர். மந்திரம் தந்திரம்ன்றதெல்லாம் தெரியும். அதே போல் ஜபம் செய்வது கூட இந்த மாதிரியெல்லாம் செய்து மற்றவங்களுக்கு நீ உன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்ளலாம், அல்லது மற்றவர்களுக்கு இன்னலை ஏற்படுத்தலாம், அவனை எதிரிகளை எல்லாம் அழிக்கலாம். அந்த மாதிரி ஜபம், பக்தி அவற்றையெல்லாம் சொல்லி கூட சில இடங்களிலே தீய எண்ணத்தை உண்டாக்கி விடுகிறார்கள். அது போன்ற விஷயங்களிலே ஈடுபடுபவர்கள். அதே போல் கட்டுப்பாடு இன்றி செயல்பட்டு தன்னைத்தானே பாராட்டி கொள்ளுதல். கட்டுப்பாடு இன்றி செயல்படுவது இல்லாமல் நான் பற்றியா இதெல்லாம் வந்து எப்படியெல்லாம் முடித்தேன், நான் வந்து உங்களுக்கு நல்லதாக சொன்னேன், ஆசீர்வாதம் செய்தேன், உங்களுக்கு எப்படியெல்லாம் நல்லா நடந்தது, அதுபோல் நான் வந்து நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தவன் என்று தன்னைத்தானே சொல்லிக்கொள்ளுதல். மக்களிடையே ஏற்றத்தாழ்வை பரப்புதல். ஏற்றத்தாழ்வு என்று சொன்னால் இங்கே குணநிலையில் கிடையாது. பிறப்பிலே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், அல்லது அவன் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்ற அந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் பரப்புதல். குணத்தில் வந்து தாழ்மையாக இருக்கிறான் ஒருத்தன்னா அவனை முன்னேற்றத்திற்கு அவரை குறைச்சி சொல்லலாம், நீ நல்லபடியாக வரணும்னு அந்த மாதிரி அறிவுரை சொல்லலாமே தவிர, அவர்களுக்கு வாழுகின்ற முறையிலே ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் பரப்பக்கூடாது. அவ்வாறு பரப்புபவர்களும் போலிச்சாமியார்கள் என்று நாம் சொல்லக்கூடிய பாசண்டிகள். இப்போ இவற்றை பற்றியெல்லாம் நமக்கு தமிழ் இலக்கியத்திலே கூட நிறைய பாடல்கள் கூறப்பட்டிருக்கின்றன. 1-2 மட்டும் நம்ம பார்க்கலாம். அறநெறிச்சார நூல் வந்து இது குறித்த பாடல்களை கொடுத்திருக்கிறது. தோல் காவி சீரை துணி கீழ்விழ உடுத்தல், கோல் கா கரகம் குடை செருப்பு, வேலொடு பல் என்பு தாங்குதல், பாசண்டி மூடமாய் நல்லவரால் நாட்டப்படும். துறவிக்கோலம் என்று சொல்லும் பொழுது நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம திகம்பர கோலத்தைத்தான் துறவிகளுடைய கோலம் என்று சொல்கிறோம். எப்படிப்பட்ட விரதியாக இருந்தாலும் சரி, அவர் முழுவதுமாக திகம்பர கோலம், நிர்வாண கோலத்தை பெற்றால்தான் அவர் துறவி. மற்றவர்களெல்லாம் இல்லறத்திலே உயர்ந்த நிலையிலே இருப்பவர்களாக கூட இருக்கலாம், விரதிகள் எல்லாம். ஆனால் அவர்கள் துறவிகள் அல்ல. அதனால் அந்த துறவு கோலம் இருக்கிறவங்க தோல் ஆடையை உடுத்தி கொண்டிருப்பார்கள். சில இடத்துல பார்த்திங்கன்னா சில மார்க்கங்களில் தோலை உடுத்துகிறார்கள். காவி துணியை உடுத்துகிறாங்க. சீரை என்றால் மர உரி என்றால் இலைத்தழைகளை எல்லாம் கட்டி கொண்டு நான் ஆடை அணியவில்லை என்று சொல்லி அந்த மாதிரியான ஆடைகளையும் மர உரிகளையும் உடுத்துகிறார்கள். அதே போல் துணி கீழ் விழ உடுத்துதல். துணி வந்து தரையில் பிறண்டுன்னு போகிற அளவுக்கு மேலே பார்த்திங்கன்னா துணி இருக்காது. அதாவது மார்புக்கு மேலே, இடுப்புக்கு மேலே துணி இல்லாமல் சில துறவிகள் ஆனால் கீழே கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது பஞ்சகட்ச மாதிரி கட்டி அது கீழே பிரட்டிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். கீழே விழ உடுத்துதல். கோல், தண்டம், கையில் பார்த்திங்கன்னா கோல் வச்சுருப்பாங்க.
ஒரு கோல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம பார்த்துருக்குறோம். நம்மலாம் ஒரு சில ஆச்சாரியர்கள்லாம் இந்து மதத்திலே கோல் வைத்து கொண்டு இருப்பவர்களை நம்ம பார்க்குறோம். கா கா என்றால் காவடி. கரகம் கரகம் என்றால் இந்த தலையிலே கும்பம் வைத்துக்கொண்டு அதனால் அதை வைத்து கொண்டு இருக்கின்ற சாமியார்கள், காவடி தூக்குபவர்கள், கரகம் அணிந்திருப்பவர்கள். அதே போல் குடை செருப்பு, குடையும் செருப்பும் அணிந்திருக்கக்கூடிய வைத்திருப்பவர்கள். அது என்னென்னு நமக்கு தெரியும். அதாவது புத்த மார்க்கத்திலே இருக்கக்கூடிய புத்த பிட்சுக்கள் எல்லாம் அவர்கள் ஒரு குடையும் செருப்பும் அவர்கள் தன்னுடைய வைத்துக்கொள்ளலாம். அந்த இதை குறிப்பிடுறதுக்காக தான் இதையும் சொல்கிறாங்க. வேலோடு வேலை கையில் வச்சுருப்பாங்க. பல், எலும்பு இவற்றையெல்லாம் ஆபரணமாக செய்து கழுத்தில் அணிந்து கொண்டு இருப்பார்கள். அந்த புலிப்பல்லுன்னுவாங்க. அப்புறம் எலும்புகளை எல்லாம் கூட ஆபரணமாக செய்து அதை தாங்குதல், அதை தான் அணிந்து கொண்டு இருத்தல், இவற்றையெல்லாம் அணிந்து கொண்டு இருத்தல். இவையெல்லாம் பாசண்டி மூடமாய் நல்லவரால் நாட்டப்படும். நல்லவர் என்று சொல்லுவது ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த அறிஞர்கள் இதையெல்லாம் பாசண்டி மூடம் என்று கூறுவார்கள் என்று நமக்கு அறநெறிச்சாரத்திலே முனைப்பாடியார் நமக்கு தெரிவிக்கிறார். அதிலே கூட இன்னொரு பாடல், ஆபரணமின்றி அடுவாளும் ஆணை தேர் மாபரணம் இன்றி மலைவானும் காவில் கழுதையில் அண்டம் சுமந்தானும் போல பழுதாகும் பாசண்டியார்க்கு. அதுபோல போலித்துறவிகளாக இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஆவரணமின்றி அடுவாள். அடுவாள்னா போர் புரிகின்ற வாள். வாளை வைத்து கத்தி வச்சு சண்டை போடுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஆவரணம், கேடயம் இல்லாமல், ஆவரணம் என்றால் தடுப்பு, அந்த தடுப்பு இல்லாமல் போருக்கு போகிறது. கையில் கேடயம் இல்லாமல் வாளை எடுத்துக்கொண்டு போனால் ஆபத்து. அந்த மாதிரி போகிறவங்க. ஆணை தேர் மாவரணம் இன்றி மலைவாழும். ஆணை யானைப்படை, தேர் தேர்ப்படை, மா என்றால் குதிரை, குதிரைப்படை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த காப்பு படைகள் அவற்றையெல்லாம் இல்லாமல் சண்டைக்கு போகிறவனும், சண்டைக்கு போகிற அரசனும், தாவில் கழுதையில் அண்டம் சுமந்தானும். ஒருவன் சுமையை தூக்கி கொண்டு போகும்போது கழுதை மேலே சுமையை ஏற்றிக்கின்னு போகணும். ஆனால் இவன் கழுதை மேலே உட்காந்துக்கிட்டு தன்னுடைய தலையிலே அந்த சுமையை தூக்கி வைத்து கொண்டு போனால் அது எப்படிப்பட்டது? அது ஒரு பாரம் தான், அவனுக்கு தான் பாரம். அது புரிந்து கொள்ளாமல் கழுதை மேலே தானே போகிறோம் அப்படின்ட்டு தன் மேலே சுமையை தூக்கி தன்னுடைய தலையில் வச்சுக்கிட்டு போகிறவன் கழுதையில் அண்டம் சுமந்தானும். இப்படிப்பட்ட நிகழ்ச்சி போன்றது தான் பாசண்டி. அது எந்த விதத்திலும் பயன் அளிக்காது, பழுதாகும், பயன் அளிக்காது. அது துறவுக்கு ஆரணமாக இருக்காது என்று இதிலே கூறுகிறார். அதுக்கெல்லாம் இந்த ஓமைகளை எல்லாம் தெரிவித்து அதில் கூறுவதை நாம் பார்க்கிறோம். திருமேற்றிசை அந்தாதியில் நம்முடைய பார்சுநாத தீர்த்தங்கரருடைய திருநெல்வேலி அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அப்பாண்டைநாதரை பற்றி கூறுகின்ற இந்த திருமேற்றிசை அந்தாதி, அதிலே குறிப்பிடப்படுவது, பாடியும் எந்தை பணப்பந்தர் வாழ்த்தியும் பண்ணவன் தாள் சூடியும் நன்னெறி சென்று துண்ணார் துவராடையின் மெய்மூடியும் வீழ்சடை கட்டியும் முக்கோல் பிடித்தும் முன்னீராடியும் மூடர் படுவர் அந்தோ நின்று அலைந்தலையே. அதாவது பணப்பந்தர்னா பணாமுடி. அந்த பணாமுடி பந்தல் போல அமைந்திருப்பது பார்சுநாதருக்கு. அந்த மாதிரி பணாமுடி அணிந்த அந்த பார்சுநாதரை வாழ்த்தியும் பண்ணவன் தாள் சூடியும், அவருடைய திருத்தாள்களை, அடிகளை, அவற்றை தன்னுடைய தலை மீது தலையை வைத்து அதை வணங்கியும் நன்னெறி சென்று துண்ணார். அந்த மாதிரி இருக்கின்ற அந்த நல்ல நெறியிலே சென்று அவரை வணங்காதவர்கள், அந்த மாதிரி செய்யாதவர்கள் எப்படி இருக்கிறாங்க? துவராடையின் மெய்மூடியும். துவராடை என்று சொன்னால் காவி உடை. காவி உடையில் தன்னுடைய மெய்யை மூடிக்கொண்டு தன்னுடைய உடலை மறைத்து கொண்டிருப்பார்கள் சிலர். வீழ்சடை கட்டியும், சடை வளர்த்துக்கிட்டு அது கால் வரைக்கும் போயிட்டுருக்கும். நல்ல சடாமுடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சடாமுடி. முக்கோல் பிடித்தும். முக்கோல் என்று சொன்னால் அந்த சூளம் போன்ற ஆயுதம், 3 கூறு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரி
கோலை பிடித்து கொண்டு முக்கோல் பிடித்தும் முன்னீராடியும் கடலில் போய் சங்கமத்தில் போய் 3 நதிகள் கூடுகின்ற அந்த சங்கமத்தில் அங்கே போய் குளித்தா அது முன்னே எல்லா விதமான பாவமும் போய்டும் சொல்லி அந்த மாதிரி முன்னீராடியும், அல்லது அங்கங்கே இருக்கின்ற கடல்களிலே 3 கடல் இருக்குது நம்ம பாரதத்தை சுற்றி, அந்த 3 கடல்களிலே சென்று குளித்தேன், அந்த 3 கடலில் நான் குளிச்சிட்டேன், என்னுடைய பாவமெல்லாம் போயிடுச்சு என்று அவர்களெல்லாம் அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அளந்தலையே, அவர்களுக்கு பெரும் துன்பம்தான் மிஞ்சும், அவர்களுக்கு வீடு பேறு கிடைக்காது, நற்கதியும் அவர்களால் அடைய முடியாது என்று இதிலே நமக்கு கூறுவதை நாம் பார்க்கிறோம் திருமேற்றிசை அந்தாதியில். அதே போல் சீவக சிந்தாமணியில் ஒரு நல்ல காட்சியினை நமக்கு தேவர் பெருமான் கூறுவார். சீவகன் சுதஞ்சன தேவனால் காப்பாற்றப்படுகிறான் இங்கிலாந்துலேருந்து. அந்த கதைகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சிருப்போம், அதில் டீப்பாக இப்போ போக முடியாது. காப்பாற்றப்பட்டு அவன் செல்ல வேண்டிய வழியினை அவன் கூறி வழி அனுப்பி வைக்கிறான் சுதஞ்சன தேவன். அவ்வாறு அவன் போகும்போது கேமசரியார் அந்த கேமசரியாருடைய அந்த படலத்தில் கூறப்படுகின்ற அவன் போகின்ற வழியிலே பலரும் துறவிகள் என்று கூறிக்கொண்டு அங்கே தவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இந்த இதுக்கெல்லாம் சரியான வழியிலே துறவு இருக்காமல், இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னோம் அந்த குற்றத்தோடு இருக்கிற துறவினை ஏற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து சேவகன் இந்த மாதிரி இருக்கிறது தவறுன்னு சொல்லும் பொழுது, அப்போ நீங்கள் அது எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள், துறவு என்றால் எப்படி இருக்கணும், ஏன் இது இருக்கக்கூடாது என்று சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த துறவிகள் எல்லாம் கேட்குறாங்க. அந்த இடத்துல வருகின்ற பாடலாக இது இருக்கிறது. ஐயர் கூறலும் மன்னலும் கூறுவான், சையம் பூண்டு சமுத்திரம் நீந்துவான், உய்யுமேல் தொடர்பாட்டின் இங்கு யாவையும் எய்தினார்களும் உய்ப என்று ஓதினான். ஐயர் கூறலும் என்றால் அந்த தவசைகள் எல்லாம் இவ்வாறு அவன்கிட்ட கேட்டுக்கொண்டதால் அண்ணலும் கூறுவான். அண்ணல் என்பது இங்கே சேவகனை குறிக்கக்கூடியது. அவனும் கூறுகிறான். என்ன சொல்கிறான்னா, சையம் பூண்டு சமுத்திரம் நீந்துவான். ஒரு பெரிய பாறாங்கல்லை தன்னுடைய கழுத்திலே கட்டி கொண்டு சையம் பூண்டு கடலில் நீந்திரவன் இருக்கான் இல்லையா, அது போன்றது. எப்படிப்பட்டது? நீங்கள் இங்கே துறவு இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் மனைவியோடு சேர்ந்து நீங்கள் இருந்துகிட்டு இருக்கீங்க, ஒரு இடத்துல போய் தங்கிட்டு இருக்கீங்க, அந்த பரண் அமைத்து இருக்கிறீங்க, இல்லை அந்த ஒரு குடிசை மாதிரி கட்டி அங்கே உணவு சாப்பிடுவாங்க. வெளியே ஜபம் செய்கிறேன், நான் தவம் இருக்கிறேன் என்று செய்வார்கள். அவர்கள் காமத்திலிருந்து விடுபடாமல் இருக்கிறார்கள். தொடர்பாடு என்றால் அதுதான், புலன் தொடர்பாடோடு இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அப்படி யாவையும் எய்தினார்களும், இந்த மாதிரி இருந்துட்டு நீ என்ன தவம் செய்தாலும் சரி, பாறாங்கல்ல கட்டிக்கிட்டு சமுத்திரத்தை நீந்தறதுக்கு சமம், கரையேற முடியாது. அப்படி அவர்களெல்லாம் கரையேறினால் நீங்களும் மோட்சத்துக்கு போகலாம், அவங்களால் கரையேற முடியாது. அது போன்றது தான் உங்களுடைய நிலை, அந்த தொடர்பாடோடு இருக்கக்கூடாது என்று இதிலே கூறுவதை நாம் பார்க்கிறோம். தேவர் பெருமான் இன்னொரு பாடலும் கூட, நிறைய பாடல்கள் இதில் இருக்குது. அந்த படலத்தில் ஒரு 10 பாடல்கள் இந்த தீய நெறியிலே செல்கின்ற அந்த முனிவர்களுக்கு அறிவுரை கூறுவதாகவும் அவருடைய கோலத்தை பற்றியும் இருக்கிறது. அதில் நம்ம இந்த பாடல்களை தொடர்ச்சியாக வருகின்றதை கூட நூல்களிலிருந்து நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த பாடலில் வீடு வேண்டி விழுச்சடை நீட்டல், மெய் மூடு கூரையின் மூடுதல், வெண்டலை ஓடு கோடல் உடுத்தல் என்று இன்னவை மீடிலா பிறவிக்கு வித்து என்பவே. வீடு வேண்டி மோட்சத்தை அடைய வேண்டி விழுச்சடை நீட்டல், தன்னுடைய சடை தன்னுடைய முடியினை வளர்த்து கொண்டு, நம்முடைய தேவர் பெருமான் திருக்குறளில் சொல்வது போல நீட்டலும் அழித்தலும் வேண்டா என்று சொல்வார். பழித்தது ஒழித்து விடின் அப்படின்னு, அதாவது நீட்டலும் கூடாது மழித்தலும் கூடாது என்று சொல்வார். அந்த இடத்துல தான் இந்த இடத்துல நீட்டல், அதாவது சடையினை வளர்த்து கொண்டு மெய் மூடு கூரையின் மூடுதல், தன்னுடைய மெய்யை உடம்பினை கூரையின் அந்த தோராடையின் மூலமாக மூடிக்கொள்ளுதல், அந்த மாதிரி மூடிக்கொள்ளுன்ற அந்த நிலைமையும் சரி, அல்லது மண்டையோடை கையிலே ஓடு கோடல், மண்டையோடு கையில் வச்சுட்டு அதில் தான் நான் உணவு உண்ணுவேன் என்று சில துறவிகள்லாம் இருக்காங்க ஒரு சில மார்க்கங்களில்.
அது போன்ற துறவிகளெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அதனால் அவங்கக்கிட்ட அதெல்லாம் சொல்கிறார். இது போன்ற இன்னவை இவையெல்லாம் மீடிலா பிறவிக்கு வித்து, மீண்டும் மீண்டும் மீள முடியாமல் இருக்கின்ற பிறவிகளுக்கு அடுத்தடுத்து பிறவிக்க வேண்டிய விதை போன்றது இது. அது முளைச்சிக்கிட்டே இருக்கும்னா உங்களுக்கு பிறவி திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குமே தவிர உங்களோட பிறவிக்கு முடிவு இருக்காது என்று இதிலே நமக்கு தேவர் பெருமான் கூறுவதாக சீவக சிந்தாமணி காவியத்திலே நமக்கு எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த போலி துறவி என்று சொன்னால் நம்ம பொதுவான நம்பிக்கையில் இருக்கக்கூடிய அந்த துறவிகள் அதெல்லாம் அதிலே போலின்வாங்க. அங்கே இருக்கிறதுலே அந்த பிற மார்க்கத்திலே இருக்கக்கூடியவர்கள், உடை உடுத்தி கொண்டிருப்பவர்கள், வசதியாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா சிலர் அரண்மனை மாதிரி ஆசிரமம்லாம் கட்டி அங்கே எல்லாம் சுகபோகங்களோடு தான் துறவின்னு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று தான் நமக்கு சமணம் கற்பிக்கிறது. அதனால் அந்த பாசண்டி மூடம் என்கின்ற அந்த விஷயத்தை விளக்குவதற்காக நமக்கு இதிலே தெரிவிக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த அருங்கலச்செப்பு குரட்பா, மாசுண்ட மார்க்கத்து நின்றாரை பூசித்தல் பாசண்டி மூடம் எனல். இது போன்ற தவறான மார்க்கத்திலே எப்படியெல்லாம் இப்போ வர்ணனை செய்யப்பட்டதோ அது போன்ற இருக்கிறவர்களை பூஜிப்பது, அவர்களை வணங்குவது, அவர்களுக்கு நாம் வழிபடுவது, அவையெல்லாம் பாசண்டி மூடம் என்று கூறப்படுகிறது. எனவே இந்த மும்மூடங்கள் என்று சொல்லி ஏற்கனவே 8 அங்கங்கள் பற்றி பார்த்தோம். 25 குற்றங்கள் மொத்தம். அதில் 8 அங்கங்கள் பார்த்தோம். இப்போது 3 மூடங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். 3 உலக மூடம், அது தவறான நம்பிக்கைகள், அதாவது மூட நம்பிக்கைகள் என்று சொல்லக்கூடியதை உலக மூடத்திலே பார்த்தோம். அதே போல் தேவ மூடம் என்பது யார் கடவுள், யாரை நாம் வணங்க வேண்டும், எல்லோரையும் வணங்குவது எந்த விதத்திலே தவறு என்பதை தேவ மூடம் என்ற அந்த தலைப்பிலே பார்த்தோம். இப்போது நமக்கு சாதுக்கள் இருக்கிறார்கள். அந்த சாதுக்களிலே யாரை நாம் வாழ்த்த வேண்டும், வணங்க வேண்டும், பூஜிக்க வேண்டும், யார் தவறான சாதுக்கள், பாசண்டிகள் யார் என்று இதிலே நமக்கு இந்த நூல் தெரிவிப்பதனை, அருங்கலச்செப்பிலே தேவர் பெருமான் கூறுவதனை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த 3 மூடங்கள் 8 ஏற்கனவே பார்த்தோம், 11 ஆயிடுச்சு. இப்போ 25 வந்து அடுத்தது வந்து மதம். மதம் என்றால் கர்வம், செருக்கு என்று சொல்லக்கூடியது. அது 8 வகை. அதை குறித்து நம்ம அடுத்த பதிவிலேயே நாம் பார்க்கலாம் என கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நலரம் என்ற இந்த தொடர்ந்து நாம் பதிவுகளை இட்டு வருகிறோம். அதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருகிறீர்கள். அதற்கு எனது நன்றியினை தெரிவித்துக்கொண்டு, மேலும் இதிலே பங்கு ஏற்க விருப்பமுள்ளவர்களுக்கு இதனை ஃபார்வேர்ட் செய்யுமாறும், தொடர்ந்து நல்லறம் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து ஆதரவு தெரிவிக்குமாறும் உங்கள் அனைவரும் பணிவோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜெய் ஜெனேந்திரா.